வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் உள்ள பிரணாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சங்கர் குருநாதர் அருணாபெருமான் திருடைய சரணம் சந்திரம் எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரத்தில் வருஷப்படி பாடல் 891 சதங்கை மணி என துவங்கும் பெரும் புலியூர் தளத்து திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்ட திருவிழி சமர்ப்பிப்போம். முருகாச்சலம். வெற்றிவேல் முருகனுக்கு வருவார். இந்த பாடல் திருவடியை பெற பாடப்பெற்ற பாடல். முருகா என்னுடைய திருவடி பெற்று அருள்வாய் என்று வேண்டிக் கொண்டு பாடப்பெற்ற பாடல். தனந்தனன தான தனந்தனன தான தனந்தனன தான தனதான என்ற சந்த குறிப்போட பாடல். இந்த தலம் திருவையாற்றுக்கு மேற்க 2.5 மைல் தொலைவில் உள்ளது. திருஞான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற தலம். சதங்கை மணி வீர சிலம்பினிசை பாட சரங்கள் ஒளி வீச புயமீதே தனங்கள் குவடு ஆட படர்ந்த பொறி மால் பொன் சரம் கண் மறி காதில் குளையாட இதம்கொள் மயிலேர் ஒத்து உகந்த நகை பேசுற்ற இரம்பை அழகு ஆர்மை குழலாரோடு இழைந்து அமளியோடு உற்று அழுந்தும் என நீ சற்று இறங்கி இரு தாழை தருவாயே அப்படின்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார். சிதம்பர குமார கடம்பு தொடையாட சிறந்த மயில் மேல் உற்றிடுவோனே சிவந்த கடுகாட பிணங்கள் மலைசாய சினந்த அசுர வேரை களைவோனே பெதும்பை எடுகோல ஜெயம்கொள் சிவகாமி பிரச்சண்ட அபிராமி குருபாலா பெரும்புணம் அதியேகி குரம்பெண்ணோடு கூடி பெரும்புலியூர் வாழ் பொன் பெருமாடு சதங்கை மணி வீர சிலம்பின் இசைபாட சரங்கள் ஒளி வீச புயமீதே தனங்கள் குவடாட படர்ந்த பொறி மால் பொன் சரம் கண் மறி காதில் குடையாட இதம்கொள் மயில் ஏர் ஒத்து உகந்த நகை பேசுற்ற இரம்பை அழகு ஆர்மை குழலாரோடு இரம்பை அழகு ஆர் மை குழலாரோடு இழைந்து அமளியோடு உற்றழுந்தும் என நீ சற்று இறங்கி இருதாளை தருவாயின்னு வேண்டுகிறார். என்ன ஒரு இணக்கமான வேண்டுதல். சுவாமியோட உரிமையை பாருங்க. எப்படி அதில் தன்னை பற்றி சொல்கிறார். எப்படி சதங்கை கிண்கிணி ரத்னங்கள் அமைக்கப்பட்ட வீர சிலம்பு இவை இரண்டும் இசைபாட கழுத்தில் அணிந்துள்ள சரங்கள் மணிவடங்கள் ஒளியை பரப்ப தோள்கள் மேலே ஒளி பரப்பி விளங்க தனங்கள் குவடாட படர்ந்த பொறி படர்ந்த தனங்கள் குவடாட தேமல் படர்ந்துள்ள குங்கை மலைகள் அசைந்தாட மால் ஆசையை விளைக்கும் அழகிய அம்பு போன்ற கண் அதாவது மறி தடுத்து தாக்குகின்ற காதில் குழைகளாட இனிமை வாய்ந்த மயிலின் சாயல் அழகை கண்டு மகிழ்ச்சியை காட்டும் சிரிப்போடு பேசி ரம்பை போன்ற அழகினை உடையவர்களும் கரிய கூந்தலை உடையவருமான மங்கையரோடு அல்லது ரம்பையின் அழகு போன்ற அழகு நிறைந்த மைக்குழலாருடனே நெருங்கி பழகி படுக்கையே இடமாக பொருந்தி அதிலேயே அழிந்து கிடக்கும் என் மீது நீ சற்று இறங்கி உன்னுடைய 2 திருத்தாழை தந்தருள்வாயன் வேண்டுகிறார். 2வது பதில் சிதம்பரகுமார கடம்பு தொடையாட சிறந்த மயில் மேல் உற்றிடுவோன சிதம்பரேஸ்வரம் சிவபெருமாடு குமாரனை கடப்பம்மாள் எசைந்தாடு சிறப்புற்ற மயில் மேல் விற்றிருந்த அருள் புரியும் பெருமாளி சிவந்த கழுகு ஆட பிணங்கள் மலைசாய சிறந்த அசுரர் வேரை கழுவன் சிவந்த கழுகு பறவைகள் கழிப்போடு ஆட பிணங்கள் மலைமலையாக சாய்ந்து குவியும்படி கோபித்து அசுரர்களின் வேரை களைந்து எறிந்தவனே பெதும்பை எடுகோல சேம்கோள் சிவகாமி பிரச்சண்ட அபிராமி குருபாலா பெதுமை பருவத்தின் இளமை அழகு தன்னிடத்தை வெற்றியோடு விளங்கும் சிவகாமி வீரம் விளங்கும் அபிராமி ஆகிய தேவியின் ஒப்பற்ற பாலனை குழந்தையே பெரும்புணம் அதியேகி குரம்பெண்ணோடு கூடி பெரும்புலியூர் வாழ் பொன் பெருமாடு பெரிய வள்ளிமலை திணிப்புணத்துக்கு சென்று குரப்பெண் வள்ளியோடு கூடி பெரும்புலியூர் என்னும் தாத்தில் வாழ்கின்ற அழகிய பெருமாளே இருதாளை தருவாயின் வேண்டுகிறார். இப்போ பெதும்பை ரொம்ப அற்புதமான வார்த்தை. 8 முதல் 11 வரையில் உள்ள பெண்ணு பெரும்பை அப்படின்னு சொல்கிறோம். அந்தரி நீலி அழியாத கண்ணியம்பர் அபிராம அந்த 8வது பட்டில் அகிலாண்ட கோடி இன்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறைவேசும் ஆனந்த ரூபமயிலேம்பர் தாய்மான சுவாமிகள். அதான் பெதும்பை எழுகோல ஜெயம்கோள் சிவகாமிக்காக சொல்கிறார். பெற்றாள் ஜெகதண்டங்கள் அனைத்தும் அவை வெற்றும் முற்றா மிகுழ்மொழியான்பர் வெள்ளிபாரத்தில் அர்ஜுன தீர்த்த படத்தில் அதே கருத்து தான் இந்த இடத்துல குருநாதர் சொல்கிறார். இப்படி என்ன ஒரு நயங்கள் கொட்டியிருக்க பாடல். இப்போ சதங்கை மணி வீர சிலம்பின் இசைப்பாடல். சதங்கைனா பெண்களும் குழந்தைகளும் காலில் அணிகலம். சிலம்பு பெண்களின் காலில் அணிந்து விடுவது. புயம் மீது சரங்கள் ஒளி வீச சரங்கள்னா மணிகளான வடங்கள் படர்ந்த பொறி மால் தனங்கள் குவடாடு. படர்ந்த பொறினா படர்ந்துள்ள தேமல் குவடுனா மலை. அடுத்தது சிதம்பரகுமார சிதம்பரம் சித் குட்டல் அம்பரம். சித்துனா அறிவு அம்பரம்னா வான்வெளி. அறிவு என்பது இங்கே மெய்யறிவு குறிக்குது. மெய்யறிவுனா ஞான ஆகாய பெருவெளியில் சிவபரம்பொருள் ஆனந்த திருநடனம் புரிகிறது. அந்த பரம்பொருளின் திருவுருள் அவதரித்தவர் முருகவேள். உண்மையில் சிவபரம்பொருள் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல. வேறாக எண்ணினா மருளறிவு அப்படின்னு பொருள். 2 1 அப்படின்னு எண்ணினா திருவுருள் விளக்கம் அப்படின்னு பொருள்.
கந்தபுராணத்தில் சொல்றாரு, ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்று வேதம் கடந்தின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீர்தவல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்கண் என்றார். பெரும்புலியூர் வாழ் பொன்பெருமாள். பெரும்புலியூர்ங்கிறது சோழ நாட்டு காவிரி வடகரை திருத்தலம். திருவையாற்றிலிருந்து கல்லணை செல்லும் சாலையில் உள்ள திருநைத்தானம் தில்லஸ்தானம் என்ற திருத்தலத்திலிருந்து மேற்க 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இறைவர் பேர் வியாகரபுரீஸ்வரர், பிரியாநாதர். இருவேரோட பேர் சௌந்தரநாய். திருஞான சம்பந்த பெருமாள் வழிபட்டு திருப்பதிகள் அருளப்பட்ட தலம். பஞ்ச புலியூர் தலங்களில் பெரும்புலியூர் திருத்தலம் ஒன்று. மற்ற தலங்கள்லாம் திருப்பாதிரி புலியூர், பெருமற்ற புலியூர், எருக்கதம்ப புலியூர், ஓமாம்புலியூர். புலிக்கால் முனிவரான வியாகரபாதர் தன் தந்தை மாத்தியந்தனற்ற தில்லை கூத்தரின் பெருமையை கேட்டறிந்து அங்கு திருமூலநாதரை வழிபட்டு வந்தார். அன்று மணந்த பூக்களை பறித்து இறைவனுக்கு அர்ச்சிப்பது அவருடைய வழக்கம். பொழுது பொழுந்தான் வண்டுகள் மலருள்ள மரணத்தை உண்பதால் பூக்கள் தூய்மை போயிருமேன்னு எண்ணி அவர் முன்னிலையே மலர்கள் ஏறி பூ பறிக்க புலிக்கால்களையும் அம்மலர்களை ஆராய்ந்து பார்த்து பறிக்க புலியின் கண்களையும் பெற்றார். இதனால் அவருக்கு வியாகரபாதர், வடமொழியில் வியாகரம்னா புலி அப்படின்னு பேர் வந்தது. தமிழில் புலிக்கால் முனிவன் அழைக்கப்பட்டார். இந்த வியாகரபாதர் வழிபட்ட தலங்களில் பெரும்புலியூர் தலமும் ஒன்று. இந்த அற்புதமான பெருமாள்கிட்ட தான் கேட்கிறார், முருகா திருவடி பெற்று அருள்வாய் என்று வேண்டிக் கொண்ட பாடலை பழனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம். பெரும்புலியூர் அமர் பெருமாளின் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம். முருகாச்சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோகரா. முருகா முருகா முருகா.